2 2, 3, 9, 1 9, போட்டுருக்கேன். 2 3 9, 6 18, 6 9 and 8. 18. Okay, then 17. Sir, 1 and 17. 1 and 17. Then 16. Sir, 1, 2, 8, 4 4 8 8, 16. 16. அடுத்தது 15. Sir, 1, 3, 5, 3, 5, 15, 1, 15. அடுத்தது 14. 1, 2, 7, 7, 2, 7, ம் 14. 14, அச்சா. அடுத்தது 1 and 13. வெரி குட்ரா. அடுத்தது 1, 6, இல்ல 6 6, கிடையாது. 2, 4, 6, 4, 6. சொல்லலாமா? ஆமா சார். நெக்ஸ்ட் 1 and 11. ம் 1, 5, 10, 2, அடுத்தது 9. 1, 9, 9, 3, 8. 1, 8, 8, 4, 4, 8. 7. 1, 1 and 7, 7. 6. 1, 2, 3, 2, 6, 3, 1, 6, 1. Oh, yeah. Next. 1, 5, 5. Next. 2, 1, 4, 2, 4. Next. 1, 3. Next. 1 and 2. Okay. 1. இதுல சில நம்பர்ஸ் மட்டும் யூனிக்கான ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்ல, அது என்ன நம்பர்னு சொல்ல முடியுமா உங்களால? சில Sir, நம்பர் 17, 17, 19, 19, 11, 11, 7, 7, 5, 5, 3, 3, 2, 1. 3, 3, 2, 1. 2 These are மட்டும். all prime 2 மட்டும்தான். 2 மட்டும்தான். prime 1 numbers. கிடையாது. இதுல பாருங்க, எல்லாத்துலயும் காமனா இருக்கிறதுல ரவுண்ட் பண்ணது எல்லாத்துக்கும் 1ங்கிறது இட் இஸ் அ காமன் ஃபேக்டர். பட் மற்றதுக்கு இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இதுல எல்லாத்துலயும் 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. எல்லாத்துலயும் 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. Prime numbers. அப்போ அது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். அப்ப அந்த 2 ஃபேக்டர் என்ன இருக்குது? ஒன்னு இன்னொன்னு அதே நம்பர், சேம் நம்பர். இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் பேரு பிரைம் நம்பர்ஸ். அப்ப பிரைம் நம்பர்ஸ் உடைய டெஃபினிஷன் சொல்ல முடியுமா யாராவது? வாட் இஸ் மீன் பை? Sir, நான் சொல்லுங்க சொல்லவா? சொல்லுங்க. Sir, prime numbers are the numbers which don't have any factor rather than itself. Itself and 1. Itself and even, yeah. ஓகேவா? அதாவது நாங்க தமிழ்ல எப்படி சொல்லுவோம்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் பண்ண முடியாத நம்பருக்கு பேரு பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஒன்னாலையும் தன்னாலையும், தன்னா யாரு? இட்செல்ஃப். சரியா? அந்த நம்பராலையும் தென் ஒன்னாலையும் சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து டிவைட் பண்ண முடியாது வேற எந்த நம்பராலையும். அவ்வளவுதான். ஸோ அப்போ 1ல இருந்து 20 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு சொல்லுங்க. 1ல இருந்து 20 வரைக்கும். ம் 7. கண் முன்னாடியே ரவுண்ட் பண்ணிக்கல, 7 தான். ரைட். அப்போ 1 to 20க்கு 7. தென் வாட் அபவுட் 1 to 50? 17. தென் 1 to 100. போட்டு பாஸ் சொல்லுங்க. 1 to 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு? 1 to 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. நீங்க இப்போ 20 இருக்குல்ல, 20க்கு மேல என்ன பண்ணுங்க? 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 அப்படியே எழுதிட்டே வாங்க. 100 வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு அதுல எந்தெந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் ரவுண்ட் பண்ணுங்க. சரியா? பண்ண முடியுமா? Yes, sir. போட்டு சொல்லுங்க. நோட்ல எழுதுங்க. 1 to 3 100 வரைக்கும் எழுதுங்க. எழுதிட்டு பிரைம் நம்பர்ஸ்ல ரவுண்ட் பண்ணுங்க.
கடகடன்னு முடிக்கணும் ஃபாஸ்டா. ம் ஸோ இப்போ 1 to 20 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? இந்த 13 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. ம் 8 பிரைம் நம்பர்ஸ். அப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா 1 to 15 கணக்கு எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இன்னும் ஒரு 7 இருக்கு. இந்த ரவுண்ட் பண்ணிக்கிற பார்த்தீங்களா, அந்த 7ம் வந்து அது அப்போ உங்களுக்கு எவ்வளோ 15 நம்பர்ஸ் வருது. 1 to 50 வரைக்கும் 15 நம்பர்ஸ் இருக்கு. தென் அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுங்க, 51ல இருந்து கணக்கு போட்டு சொல்லுங்க எத்தனை இருக்கு. இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டீங்களா கரெக்டா? ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க. அத்விதா புரியுதுலாமா? ஒன்றும் டவுட் இல்லையே? புரியுது சார். ரைட். இவரு சாப்பிட்டீங்களா? Yes, sir. எஸ் சார். போட்டீங்களாமா? sir, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. 51 வருமா? சார் 51 பிரைம் நம்பரா? எஸ் சார். இஸ் இட்? ஆமா சார். ஆமா சார். ஏன்னா அதுக்கு வேற எந்த ஃபேக்டரும் இல்லை சார். 1 317 சார். என்ன வருது? 3 7 2 3 வரைக்கும் தானே சார் படிக்க சொன்னீங்க? 100 வரைக்கும் கேட்டிருந்தேன். அது டேபிள்ஸ் படிங்க. மொத்தம் டிவிசிபிள் ஆகுதா இல்லையா? உங்களுக்கு தெரியுதுல அப்படின்றதுக்காக அது பிரைம் நம்பர் ஆயிட முடியுமா? 3 அதாவது ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டியதா இருக்கும் சார். இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, 3 டேபிள் டிவிசிபிள் ஆகுதுன்னு ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். 5 1 ஆட் பண்ணினா 6. சம் வந்து 3 6 9 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் டிவிசிபிள் பி 3. அவ்வளவுதான். அந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிளே வருது. புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல. இப்போ 2 டேபிள் இருக்கிறதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறேன். 2 டேபிள் கட் பண்ணிடுறா. நான் பாருங்க, ஃபர்ஸ்ட் இது 2 டேபிள் கட் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. 2 டேபிள்லாம் கட் பண்றேன் நான். அப்புறம் மிச்சம் இருக்கிற டேபிள்லாம் பாருங்க, அழகா ஒன்று ஈஸியாக தூக்கிடும். 74 76 78 80 82
84, 86, 88, 90, 92, 94, 96, 98, 100லாம் தூக்கியாச்சு. இதெல்லாம் 2 டேபிள். இப்போ 3 டேபிள் என்ன பண்ண போறோம் நான்? 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த 2 டிஜிட் ஆட் பண்ணா 3, 6, 9 இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது 3 டேபிள் டிவிசிபிள். அந்த வகையில் 5 ஆட் பண்ணா 6 அப்போ டிவிசிபிள். சார் நீங்க பிரசன்டேஷன் பண்ணது எனக்கு தெரிய மாட்டேங்குது. எதுமா? நீங்க பிரசன்ட் பண்ணது எனக்கு தெரிய மாட்டேங்குது. லைக் அப்படியா? நான் ஸ்கிரீன் எழுதுறது தெரியலையா? நீங்க கீழே எழுதுறது தெரிய மாட்டேங்குது, மேல இருக்கிறது மட்டும் தெரியுது. இப்போ நான் 51 வந்து 100 வரைக்கும் எழுதிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இல்ல சார், தெரியல. கொஞ்சம் லீவ் பண்ணிட்டு ஒரு ரீஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். இல்ல என்ன பண்ணலாம்னா you can just minus your video. உங்களோட வீடியோ மைனஸ் பண்ணிட்டா அந்த ஹோல் பிளாக் போர்டும் ஒயிட் போர்டும் தெரியும். நான் மைனஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். இல்ல திருப்பி இப்போ வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா அங்க கீழ மேக்ஸிமைஸ் பண்ண சொல்றாங்க. மேக்ஸிமம் இல்ல மினிமைஸ் பண்ண சொல்றேன். அவங்களோட வீடியோவை மினிமைஸ் பண்ண சொல்றேன். பண்ணுங்கம்மா. இருந்தாலும் அப்படிதான் சார் இருக்கு. இல்லம்மா, வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? வியூன்னு ஒரு ஆப்ஷன். Switch to gallery view. ஆமா. வியூ அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, சைட் பை சைடு இது மாதிரி நிறைய இருக்கும். அதுல உங்களுக்கு ஸ்டாண்டர்டுங்கிறது கொடுங்க. அது எனக்கு வர மாட்டேங்குது சார். இல்லனா நீங்க என்ன பண்ணலாம்னா அங்க கீழ வந்து மினிமைஸ் மேக்ஸிமைஸிங் கீழ ஒரு பட்டன் இருக்கும். 75%, 100%. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா பண்ணிடலாம். அந்த மீட்டிங் ஒயிட் போர்டு இருக்கா? அது கிளிக் பண்ணுங்க, மாத்தி கிளிக் பண்ணுங்க. நீங்க மீட்டிங்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒயிட் போர்டுக்கு வரல. You cannot open a whiteboard when a whiteboard is already open in meeting. சாரோட ஸ்கிரீன் உனக்கு தெரியுதா? தெரியுது, பட் ஓகே. ஓ நான் ஓகே. நான் கீழ இருக்கணும். ஃபைன். ஓகே. சரிம்மா. இப்போ 2 டேபிள்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? 2, 52, 54 அது கடைசியில 2, 4, 6, 8 முடியுதெல்லாம் 0 முடியுது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். சரியாமா அத்விதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 டேபிளுக்கு என்னன்னா அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது 3ஓ 6ஓ 9ஓ வந்துச்சுன்னா அந்த நம்பர் தேர்ட் டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன்? 51ங்கிறது 6 தான், ஆனால் இது டிவிசிபிள், ஆனால் இது பிரைம் நம்பர் கிடையாது, நான் கட் பண்ணிட்டேன். 5 + 3 வந்து 8. அப்ப 8 ஈவன் நம்பர் நினைச்சுக்காதீங்க. இந்த ரூல் வந்து ஒன்லி ஃபார் 3 அண்ட் 9க்கு மட்டும்தான் பொருந்தும். 9 டேபிளுக்குன்னா ஒன்லி எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் 9 கடைசியில் முடிஞ்சுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 9. பட் 3, 6, 9 வந்துச்சுன்னா அது டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி 51 பார்த்தீங்கன்னா 5 ஆட் பண்ணா 6, ஆனால் டிவிசிபிள் பை 3. அப்போ இது கேன்சல் பண்ணியாச்சு. 55 பார்க்குறோம். இது விட்டுருங்க. என்னது 5 + 5 10 வருது. 5 + 7 வந்து 12. இது டிவிசிபிள் பை 3 அடிச்சாச்சு. 5 + 9 14 அதை விட்டுருங்க. 6 + 1 7. 6 + 3 9 டிவிசிபிள் பை 3. 6 + 5 11. 6 7 13. 6 9 15 divisible. And 7 1 8 அதை விட்டுருங்க. 7 3 10. 7 5 அதை விட்டுருங்க. 7 5 12 இது கேன்சல். அடுத்தது 7 9 16. 8 1 9 divisible. 8 3 11. 8 5 வந்து 13. 8 7 15. 8 9 17 அதை விட்டுருங்க. 9 1 10. 9 3 கேன்சல். And 9 7 9 9 cancel. ஓகேவா? ஸோ அப்போ நான் 2 டேபிள் பண்ணிட்டேன், 3 டேபிள் கட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 4 டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து 5th டேபிள் போகிறேன். 5th டேபிள் என்ன அர்த்தம்? கடைசியில் 5 முடியதெல்லாம் கேன்சல் பண்ண 5 முடியதெல்லாம் கேன்சல். 65 75. ஆமாம், 65 75 அண்ட் 85 அண்ட் 95 அதெல்லாம் கேன்சல். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக, அதாவது 2 டேபிள் டிவிசிபிள் ஆயிடுச்சுனாவே என்னது அது 4 டேபிளுக்கு நம்ம செக் பண்ண தேவையில்ல. 2 டேபிள் கட் பண்ணிட்டோம்னா இப்போது அது விட்டுறலாம். 4 டேபிளுக்கு கம்பல்சரி எதுவுமே வராது, விட்டுருங்க. எல்லாமே தூக்கியாச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்குது என்னது 53 என்ன உங்களுக்கு ஏதாவது வேறு டேபிள் வருதா? இந்த சின்ன டேபிள் தாண்டி வேறு ஏதாவது நம்ம 17 டேபிள்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி டேபிள் தான் செக் பண்ணிடுங்க.
53 இதுலயே வரல. அப்போ 53 ஒரு பிரைம் நம்பர். அடுத்தது 59 எதுலயே வரல. அடுத்தது 61 வரல, 67 வரல, 71 வரல. 1 2 3 4 5 6. இது 11th டேபிள் வருது. விட்டுருங்க. 3 4 5 6 7 8 9 10. 91 இந்த டேபிள் வரும். 13வது டேபிள் வரும். வருமாறதா? 13 × 7 7 3 சார் 21. இது 2 7 + 1. அப்போ இது கேன்சல். அப்போ போக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 53 59 61 67 71 73 79 83 89 97. மொத்தம் எத்தனை நம்பர்? 3 4 5 6 7 8 9 10 நம்பர் இருக்கு. அப்போ 51 to 100 வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ், பட் 1 to 100 பார்த்தீங்கன்னா 25 நம்பர்ஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க. 1 to 50 வந்து பார்த்தீங்கன்னா 15 பிரைம் நம்பர்ஸ், 1 to 100 வந்து 25 பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 2 டேட்டா நல்லா ஞாபகம் வச்சு. சரியா? Sir, 53 and then 59, sir? ஆமாம்மா. 61. ஓகே, அடுத்து போலாமா? Sir, ஒரே நிமிஷம். Sir, ஒரே நிமிஷம். Sir, எவ்வளவு prime numbers இருக்குன்னு சொன்னீங்க? 1 to 50 பார்த்தீங்கன்னா 15. 1 to 100 is 25. Okay, sir. நீங்க ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, திரும்பவும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இது ஹோம்ஒர்க் எடுத்து செய்யுங்க. 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கிட்டு இது எது எதுனா டிவிசிபிள் பை 2, டிவிசிபிள் பை 5, டிவிசிபிள் பை 3, இதெல்லாம் நீங்க இந்த 3 மெயினா எடுத்தீங்கன்னாவே கேன்சர். அதுக்கப்புறம் 11th டேபிள், 13th டேபிள், 17th டேபிள் இதெல்லாம் போடுங்க. ஏன்னா ஆட் நம்பர்ல வரக்கூடிய நம்பர் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். என்னம்மா? டோட்டலா 48 பிரைம் நம்பர்ஸா சார்? டோட்டலா 25 பிரைம் நம்பர்ஸ் 1ல இருந்து 100 வரைக்கும். 25. இது வந்து 1 to ஓகே 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 ஃபைன். சரி, அடுத்து போலாமா? எங்க மேகனா கிளாஸ் இன்னும் முடியல. ஓ சீக்கிரமா மேகனா கிளாஸ் முடிச்சு. மேகனா கிளாஸ் முடியலமா, நீங்க போட்டு இல்ல கிளம்பி. சார், monkey வந்துருச்சு சார். ஆஹா, சார் monkey வீட்ல வந்துருச்சு சார். எப்படி? சார் இதுல பால்கனில. வாவ், கிளாஸ் அதுவும் அட்டெண்ட் பண்ண வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சார், இது இப்போ இங்க இருந்து வந்துச்சு சார். சரி லீஃப் எல்லாம் பிச்சு போட்டுருக்கு சார். சரிம்மா. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், y is equal to 4x minus 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இப்போ மார்க்ஸ் நான் கொடுக்க போறேன், ரெடியா இருந்துக்குங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ல எக்ஸோட வேல்யூ வந்து நான் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 × 1 and -3 அப்படி போடும்போது என்ன ஆன்சர் வரும்? ஒய்க்கு என்ன வரும்? 1. வைக்கு ஒய்க்கு என்ன வரும்? எக்ஸுக்கு 1ன்னா ஒய்க்கு என்ன வரும்? 1. 1. 4 × 1 4, 4 - 3 1. வெரி குட். சரியா? கிளியர்? அப்போ மேக்னாவுக்கு இந்த கொஸ்டினுக்கு சாம்பிள்னால 1 மார்க் மட்டும் கொடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஒருவேளை எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா இனிமேல் வரதுல 2 மார்க். 0ன்னு கொடுத்தா y என்ன வரும்? -3. -3. So 2 marks. Sorry, -3. மேக்னாவுக்கு 2 marks.
சார் நீங்க என்ன எழுதுறீங்கன்னே கிளியரா தெரியல சார். புரியலையா தெரியலையா? ரெண்டுமே சார். ரொம்ப சின்னதா எழுதணும். இல்ல இல்ல சார் லைக் கரெக்டா தான் இப்போ சார் நீங்க இருக்கு. 4 பக்கத்துல நீங்க என்ன சார் போட்டிருக்கீங்க? எக்ஸ் போட்டிருக்கேன். ஓ எக்ஸ் மைனஸ் 3. 4x minus 3. 4 into x minus 3. அதனால தான் 4 இந்த இடத்துல 0 போடும்போது 4 into 0 0. 0 minus 3 minus 3 தான். சரியா அத்விதா? 4 into 0 0 into 0 minus 3. minus 3. ஓகே சார். ஓகே. ஓகே. இது சாம்பிளுக்காக நான் இப்போ அத்விதாக்கு மட்டும் கேட்குறேன். அத்விதா சொல்லுங்க பார்க்கலாம். இன் கேஸ் 2ன்னு சொன்னா என்ன வரும்? எக்ஸுக்கு பதில் 2னா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? சார் நான் ஆன்சர் அத்விதா 1 1 ஓ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொன்னா வாட் இஸ் ஒய் வேல்யூ? அதான் சார் 1 1 வராதா? 1 வருதா? 1 கிடையாதுமா. நீங்க சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம் சார். 5 சார் 5. வெரி குட் ராகண்ணா. 5. 4 into 2 மா அத்விதா. எக்ஸோட வேல்யூ 2. 4 into 2 8. 8 minus 3 5. ஆனா இப்பதான் சார் ரியலைஸ் பண்ண ஒரு சம் கொடுங்க சார் ப்ளீஸ். ஓகே. இது மறுபடியும் உங்களுக்கு சார் அவ்வளவுதான் சார், இதெல்லாம் போங்க சார் அவளை விட்டு சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஓகே. -1 சார். யாருக்கு சார் கேக்குறீங்க? அத்விதா. ஓகே நான் ஆன்சர் பண்ணலாமா? ஓகே சார். பண்ணலாம். சரியா சொன்னீங்க 2 மார்க். Okay. சார் என்ன क्वेश्चन? எக்ஸோட வேல்யூ -1. இங்க அத்விதா கிளம்பிட்டாங்க. அத்விதா கிளாஸ் இருக்குமா? சார் நான் என்னத்தை கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க. x வேல்யூ -1 அச்சா. சார் -1 சார் -7. வெரி குட் ராகண்ணா. வெரி குட், வெரி குட். ஐயோ எப்படி சார்? ஓ ஆமா சார். 4 into -1 -4. -4 -3 -7 தானே. சரி. ஓகே. இந்த போட்டியில் மேகனா ஓகே ஜெயிச்சிட்டாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் வேற கொஸ்டின் அதே பேட்டர்ல கொடுக்குறேன். பட் இது வந்து ரியலாக இருக்கணும் 2 பேத்துக்கும். 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். 5க்கு 5 2s are 10 மார்க்ஸ். 10ல் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பார்த்தேன். ஏதாவது கொஸ்டின் புரியலங்கிறது 4 கொஸ்டின் கழிச்சு சொல்லக்கூடாதுமா. ஃபர்ஸ்ட் எழுதும் போது இது எனக்கு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். y is equal to ஓகே சார். 3x minus plus +5 இருக்கட்டும். சார் x ஓட வேல்யூ கொடுக்குறேன் மேடம். x ஓட வேல்யூ 0. 5. வெரி குட். ஆன்சர். எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின். ஒய்யோட வேல்யூ சாரி எக்ஸோட வேல்யூ வந்து 1. சார் இப்போ நீங்க சொன்னது எனக்கு தெரியவே இல்லை, ஏன்னா என்னோட ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இந்த Sir, ஒரு the answer is 8. காட்டல The எனக்கு. answer is 8. Sir, the answer is 8. வெரி குட்மா. சரி ஒரு நிமிஷம் நீங்க மார்க் போடாதீங்க, ஒரு நிமிஷம். ஏன்னா நீங்க கொஸ்டின் சொன்னது எனக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, அது எனக்கு வரல. Doubt இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இல்ல. ஓகேமா. சார் நீங்க வந்து அம்மாட்ட வேற கேட்டு பாருங்க சார் ப்ளீஸ். ஓகே 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 நான் ஐ வில் கேன்சல். நோ ப்ராப்ளம்மா. போட்டினா 2 பேரும் சமமா இருக்கணும். Sir, நான் 2 क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டேன் சார். ஓகே லெட் இட் மீன்மா. நான் கேக்குறது என்னன்னா இப்போ இனிமேல் இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் சொல்றாங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. சார் ட்ரையலா முன்னாடியே பண்ணியாச்சுமா. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். லீவ் இட். ஓகே இங்க பாருங்க. இங்க பாருங்க மேகனா. இப்ப நீங்க சொன்ன கொஸ்டினுக்கு 2 மார்க் நான் கொடுத்துறேன். நான் எதுவும் சொல்லல. ஓகேவா? 2 கொஸ்டின் அவங்க அட்டன் பண்ணல. நீங்க அட்டன் பண்ணதுக்கு ஃபுல் மார்க் உங்களுக்கு ஓகே. பட் நான் அடுத்து போட போறது என்னன்னா இனிமேல் வரப்போ இந்த கொஸ்டினுக்கு தான் மார்க் நான் போட போறப்போ. இது மட்டும் தான் அடுத்து நான் ரிசல்ட் பேச போறேன். இது வந்து ரிசல்ட்ல நீங்க வின். ஓகே ஃபைன்.
அவங்க எழுதுல நீங்க எழுதியிருக்கீங்க. கொடுங்க சார் நீங்க. இப்போ இதுக்கு நீங்க வரணும். Alright. இப்போ நான் கேட்கற சொல்லுங்க. -1. அத்விதா கேமரா ஆன் பண்ணி கரெக்டா சொல்லுங்க. -2. No, 2. 2. அத்விதா உங்க ஆன்சர்? சார் என் டேப் பறந்து போச்சு, ஒரு நிமிஷம் சார். நான் போட்டுட்டு வரேன். நீங்க அவளுக்கு அதுக்குள்ள மார்க் கொடுத்துருங்க சார், ஏன்னா அவ தானே ஃபர்ஸ்ட் சொன்னா. ஓகே ஃபைன். ஓகேம்மா. மேக்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா -1ன்னு ஒயோட வேல்யூ வருது அப்படின்னா எக்ஸ் என்ன வரும்? -1 y ஓட வேல்யூவா சார்? ஆமா. தென் ஒரு எக்ஸ். நிமிஷம் சார். ஆ. -1 ம். சார் சேம் ஈக்குவேஷன் தானே சார்? சேம் ஈக்குவேஷன். -2 சார். -1 is value of y. Then what about x value? -2. -2. ஓ நீங்க ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். ரைட். -2. நீங்க எனக்கு -2 நான் கேக்குறீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ இல்ல சார், நான் ஆன்சர் சொன்னேன். வெரி குட் ராகண்ணா. வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபைன். நெக்ஸ்ட்மா நான் வேற கொஸ்டின் போடுறேன். 2 பேரும் அலர்ட்டா இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். அப்பதான் போட்டி நல்லா இருக்கும். நெட்வொர்க் இஷ்யூ, நான் கவனிக்கல, எனக்கு அது புரியல, இதெல்லாம் இது வரக்கூடாது. ஓகே சார். XY கரெக்டா? மேக்னா ஸ்மைல் ப்ளீஸ். Y is equal to 7x. Shut up. சார் ஓகே. 7x by 2 -1. இப்போ சொல்றவங்களுக்கு புரியல எனக்கு. அதுல கேட்டுங்க. 7x by 2 -1. புரிஞ்சுச்சு சார். ஓகே என்ன உங்களுக்கு புரிஞ்சாமா அத்விதா? சார் இப்போ இப்போ நீங்க ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னா அது டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரோட -1ஓட போடணுமா சார்? அதாவது 7ஓட மல்டிபிள் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து -1 பண்ணணும். நான் சாம்பிளுக்குன்னு ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுறேன் நான். ஓகே சார். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸுக்கு வந்து 2 போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? சும்மா மார்க்லாம் கிடையாது, சும்மா சொல்லுங்க, யாராவது ட்ரை பண்ணுங்க. 6. யா எஸ் பேபி, யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். 7 into x ஓட வேல்யூ 2. x ஓட வேல்யூ 2. 14 by 7 into 2 14 by 7. 14 by 2 -1. 14 by 2 னா 7 தானே வரும். இல்ல டைரக்டா நீ கேன்சல் பண்ணிக்கலாம். 2 to cancel 7 - 1 6. புரியுதாமா அத்விதா? ஓ அப்ப நான் அது மைனஸ் பண்ணாம நான் வெறும் 7 சொல்லிட்டேன். ஃபைன். இப்போ புரிஞ்சுதா? இப்போ போட்டிக்கு தயாரா? எஸ் சார். கடைசியில போட்டி வச்சு 2 ஃபைட் ஏற்படுத்திட போறேன் நானு. இது வந்து படிக்கிறதுக்காக போட்டி, அவ்வளவுதான். இதுல வந்து சண்டைலாம் போட்டக்கூடாது. ஓகே சார். சண்டை போட்டுக்கிறதா இருந்தா இந்த சம்ல சண்டை போடுங்க, அது ஆரோக்கியமா இருக்கும். ரெடியா? ரெடி சார். என்ன கொடுக்கலாம்? கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுக்கலாமே. சார் கன்ஃபியூஸ்லாம் பண்ணக்கூடாது சார். எஸ் சார். சரி, -1 y ஓட வேல்யூ -1, தென் x என்னவா இருக்கும் சார்? இந்த क्वेश्चनக்கு 4 மார்க் தர போறேன். கரெக்ட்டா சொன்னா 4 மார்க். -2/7 கிடையாது, -3 எதுவுமே கிடையாது. நேத்து நான் சொல்லி கொடுத்த மெத்தட பயன்படுத்தினீங்கன்னா அப்படிங்கிறதுக்குள்ள ஆன்சர் பண்ணிடலாம். நேத்து என்ன மெத்தட் சொல்லி கொடுத்தேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணல, மறந்துட்டீங்க.
அதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க 0/7. 0/7. இல்லம்மா அதான் 0/7 தான். சார் எப்படி எப்படி சிங்கிள் ஆன்சர்ல சொல்லுங்க. 0/7 தான் சார் எனக்கு வருது. இல்லம்மா மேக்ஸ் எல்லாம் வராதுமா. What? ஹோல் சார் நம்பர். -5 -5 நோ நோ -2 நோ Sir, 7. நோ 1. போங்கம்மா. இங்க Zero. பாருங்க 0, தட்ஸ் கரெக்ட். 0 இஸ் ஆன்சர். பட் மார்க்லாம் கொடுக்க முடியாது. ரேண்டமா எத்தனை சொல்லி எப்படி இல்ல சார் நான் இங்க போட்டு பார்த்து சொன்னேன். ரைட் ராகண்ணா. இந்த கொஸ்டினுக்கு வாட்டி சொல்லியிருந்தீங்கன்னா 4 மார்க், ரெண்டாவது வாட்டி சொல்லியிருந்தீங்கன்னா 3 மார்க். இப்படிதான் நீங்க சொன்னது 4 5 ஆன்சர் கழிச்சுதான் சொன்னீங்க. ஸோ மார்க்லாம் கொடுக்க முடியாது. நான் என்ன கேட்டிருந்தேன், ஒய்யோட வேல்யூ -1. ஆல்ரெடி இங்க -1 இருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும்னா -1 ஆன்சர் கிடைக்கும். இது 0 பண்ணா கிடைச்சிரும். அப்ப x 0 தானே. சார் ஒரு வாட்டி திருப்பி சொல்லிட்டாங்க எப்படி 0 ஏன்னா ஆல்ரெடி இங்க என்ன இருக்குது, 7x/2 - 1 இருக்கு. அப்போ இது எதையா இது இந்த டேர்ம் இல்லைனாவே ஆன்சர் கிடைச்சிருது. இது கேன்சல் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? எக்ஸோட வேல்யூ 0 போட்டால் தானே கேன்சல் ஆகும். 0 anything 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 0. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இதுக்கு எனக்கு தான் மார்க் பண்ணும். அடுத்த கொஸ்டின். அதே மெத்தட்லயே வர கீழே ஒய்யோட வேல்யூ வர. சார் இல்ல சார் எக்ஸோட வேல்யூ ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் எக்ஸை கொடுக்குமா? எக்ஸை கொடுக்குமா? சார் எக்ஸ் கொடுங்க சார். சரி சரி சரி. அப்ப சண்டை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. போட சரி மாட்டேன் சார். சார். சார் அப்படியே போட்டாலும் அது அந்த அந்த நெக்ஸ்ட் செகண்டே ஓகே ஆயிடும் சார். ஓகே ஆமா ஃபைன். ஓகே உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா ஓகே ஃபைன். -2. 8. உனக்கு வரல. இல்ல நான் ஸ்பீடா போட்டு சார் 8. ஓகே ஆன்சர் 8. நான் வெயிட் பண்றேன். அவங்களும் சொல்லிட்டோம். சொன்னபடியே நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம் இது கரெக்டா இல்லையா. இல்ல சார் வெயிட் பண்றேன் சொல்லுங்க. -8 சாரி சார் -8 சார் என்னோட ஆன்சர் -8 சார் என்னோட ஆன்சர் -8. நீங்க மார்க் கூட கட் பண்ணிடுவாங்க சார். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா சொல்லியிருந்தா ஃபுல் மார்க், இல்லைன்னா அதுல 1 மார்க் குறைஞ்சிடும். 2 மார்க் சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி 4 மார்க் சொல்லியிருந்தா -8 தான் சார். -8 தான். -8. ஸோ ரெண்டு பேருமே ஆன்சர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதனால தான் சார் டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியல. நோ ப்ராப்ளம். ஏன்னா எதுவுமே எடுத்தோடனையும் ஒரே மாதிரியே பண்ண முடியாது, ஒருத்தர் மாதிரி பண்ண முடியாது. ஸோ கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆக பார்த்தீங்கன்னா நீங்க வந்துருவீங்க அந்த ஸ்பீடுக்கு. ஓகே சார். நேத்துக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? நேத்தோட இன்னைக்கு கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமா சார். அவ்வளவுதான். உங்களால பண்ண முடியுதுன்னு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுல, அவ்வளவுதான். அதுதான் எனக்கு வேணும். ஸோ ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. -8 தான். ஸோ அதனால என்ன பண்ணலாம், சார் ரெண்டு பேருக்கும் 2 மார்க் சார். 2 மார்க் கொடுத்துடலாம். சார் தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸை பிரிக்க கூடாது இல்லையா? அதனால 2 பேருக்கு equal மார்க் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கலாம்பா. சார் வேணாம் சார். வேணாம் சார் ப்ளீஸ் சார். சார் பரவாயில்ல சார். நீங்க அந்த 6 to 7 பேட்ச்க்கு சொல்லுங்க சார். அது 10 என்ன சார் இப்போ நீங்க ஏதாவது ஒயிட் போர்ட்ல எழுதுறீங்களா? எழுதியிருக்கேன். எக்ஸோட வேல்யூ 10 சொல்லியிருக்கு. ஓ அப்படியே ஓகே சார். ஒரு நிமிஷம். நீங்க டேபுக்கும் 34. உங்களுக்கும் வந்து கேப் இருக்கனால அத்விதா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நான் எழுதுறது தெரிய மாட்டேங்குது. அவங்க எவ்வளவு க்ளோஸா உட்காந்துருக்காங்க. சார் நானும் ரொம்ப கிட்டதா சார் உட்காந்துருக்கேன். இல்ல இப்பதான் கிட்ட வரீங்க. நீங்க உங்களுக்கு அதுக்கு ரொம்ப தூரத்துல உட்காந்துக்கிட்டு அங்க எழுத தெரிய மாட்டேங்குது. சார் நான் டேபிள்ல தான் சார் வச்சு எழுதிட்டு இருக்கேன். ஓகேம்மா ஆன்சர் பண்ணுங்க.
ஒரு நிமிஷம். மேக்னா இதுக்காக தனியா காலையில எழுந்திரிச்சு யோகாலாம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. உண்மை சொல்லுங்க, என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலையில வரப்ப? இன்னைக்கு வந்து அடிச்சு நோத்துணும்னு வந்தீங்களா? என்னென்ன பண்ணீங்க உண்மை சொல்லுங்க. சார் என்னது என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க? என்ன பிராக்டிஸ் பத்தி வந்தேன் ம் நான் எதுவுமே பண்ணலையே இது பண்ணல. டேபிள்ஸ் அந்த டேபிள்ஸ் எழுதி கிளாஸ்ல வந்தேன் ஃப்ரெஷ் மைண்டா வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஆன்சர் 34. 34 தான். சார் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஆமாம்மா, உங்களுக்கு இன்னும் ஒரு மார்க் கூட சொல்லிடுறேன். 2+1. ஓகே சார். ஆ நெக்ஸ்ட். அவன் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறா சார். பரவாயில்ல பரவாயில்ல சார். ஃபைன், இதை நான் மாத்திடுறேன். இதே மாதிரி வேண்டாம், வேற எது, வேற எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். சார் ஓகே சார். சார் ஒன்னும் கஷ்டமா குடுக்குறீங்க. ஓகே, இதுல எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. then what about y வேல்யூ? 10 எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கிறாங்க அந்த பாப்பா. யார் சார்? நானா? நீ இன்னும் கோல் அடிக்கவே இல்லையே. சார் நான் 10 சொன்னேன் ஓ ஓ என் காதுல போர்ன்னு கேட்டுச்சு. அவங்க 10 ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகே சார். எப்படி சார்? சொல்லுங்கம்மா இல்ல மேக்னா, சார் மேக்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. சார் பரவாயில்ல சார் நான் சொல்லல சார் கண்ணே, இங்க எக்ஸுக்கு பதிலா 2 போட்டீங்கன்னா 16/2 என்ன ஒரு ஆன்சர்? சார் என்னன்னா இப்ப 16/2 னா 8 வரும் அது 8 + 2 10. புரியுதாம்மா அத்விதா? ஓகே சார். உங்க பேர் நான் கரெக்டா தானே சொல்றேன்? ஆமா சார். ஏன்னா எனக்கு இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சொல்றதுக்கு. புதுசா சொல்றதுனால. இல்ல நீங்க ஷார்ட் ஃபார்மா கூட கூப்பிடுங்க இல்ல சார். இல்ல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு ஓரளவுக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் மைண்ட்ல பதிஞ்சிடும். புதுசா சொல்லும் போது தான் கொஞ்சம் இப்படி இருக்கும், அப்புறம் சரி இருக்கும். சார் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுக்குறீங்களா சார் ம். இல்ல அதே ஈக்குவேஷன் இதே கொடுத்தா இல்ல வேற கொடுக்குவா? இல்ல சார் நீங்க y = 16/x + 2 ன்னு சொன்னீங்க அதே கொடுத்துடலாமா? சரி, கொடுக்குறீங்க ஏன்னா கீதா வந்து இதுக்கு என்ன பண்ணிட்டோம்? சார் அவ மட்டும் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்ல சொல்லுங்க சார் அது நல்ல idea. ம் அத்விதா சொல்லுங்க பார்க்கலாம். -1 சொல்லுங்க. எக்ஸோட வேல்யூ -1. ஒரு நிமிஷம் சார். சார் நான் சொல்லவா இல்ல வேண்டாமா சார் இல்ல அவர் சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஆன்சர் தெரியாது. போடு. சொல்லுங்க அத்விதா. ஒரு நிமிஷம் சார். -14 சார். எஸ், யூ ஆர் ரைட். மேகனா கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். பட் இருந்தாலும் அவளுக்கே மார்க் போடுங்க சார், ஏன்னா அவள் தானே ஃபர்ஸ்ட் ஆன்சர் நான் கண்டுபிடிச்சா. சொல்லல நான் சொல்லல பட் இட்ஸ் ஓகே. ஸோ அதனால அத்விதாவுக்கு மார்க் கொடுத்துடலாம். ம் சார் அவளுக்கு எது கீழே இப்ப 2 மார்க் போட்டீங்க சரி. சார் அவளுக்கு கண்ணாலே இந்த மார்க்ல மட்டும் தான் சார் இருக்கு. அவ கிளாஸே கவனிக்க மாட்டேங்கிறா. நான் கிளாஸ் கவனிக்கலாம் எப்படி அவ்வளவு மார்க் வாங்கினேன் ஆ சரி சரி சரி. நானும் தான் கவனிக்கிறேன், பட் எனக்கு மேக்ஸ் ஸ்பீடா போட வர மாட்டேங்குது. ஓகே நைடு. இப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கறனால இந்த கிளாஸ் இப்படி போகுது. நீங்க வேற கிளாஸுக்கு வந்தீங்க ஒன்றும் பேச முடியாது. நானும் உங்க பேச முடியாது. ஏன்னா வெவ்வேறு ஸ்டூடெண்டா இருந்தா அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள பேச முடியாது ஃப்ரீயா. ஃபைன். வேற நம்பர் கொடுத்தேன், இதான் போட்டுறீங்களா? சார் எங்க மார்க் காணாம போயிடுச்சு. சார் என்ன சார் பண்ணீங்க சார் மார்க் நான் ஒரு மார்க் வாங்கினேன், அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்க. எஸ் சார் புதுசா வச்சுக்கோ. சார் வாட் இஸ் திஸ் சார் நோ ரொம்ப அன்ஃபேர் புரியல சார் வாட் இஸ் திஸ் இதுக்கு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் மேகனா. என்ன சார் இது சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். நீங்க வந்து அப்படின்னு ஒத்துக்கிறேன் நான். என்ன சார் நான் எப்படி சொல்லட்டுமா? சார்
எப்படி ஆன்சர் நான் ஒரு கெஸ் பண்ணட்டுமா சார் ப்ளீஸ் சார்? சரிம்மா, உண்மையிலே சீரியஸா விளையாடணும். அந்த இடத்துல யாரும் என்ன பண்ணக்கூடாது, வேற ஏதாவது வச்சுக்கூடாது. உங்க பாருமா, கடைசியில இந்த கொஸ்டின் தெரியல, சின்னதா இருக்குது, அது எக்ஸா இருந்துச்சா எனக்கு 4 நினைச்சா, அதெல்லாம் கரெக்டா பாருங்க. y is equal to 2 into பிராக்கெட்டுக்குள்ள 4/x - 1 கொடுத்துருக்கேன். தெளிவா இருக்கீங்களா? equals 2 into பிராக்கெட்டுக்குள்ள 4/x - 1 கொடுத்துருக்கேன். கிளியரா ரெண்டு பேரும்? ஓகேவா? எஸ் சார். சொல்லவா? ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ சொல்லவா? சொல்லுங்க சசி. எக்ஸோட சார் வேல்யூ ஒரு நிமிஷம். சார் x ஓட வேல்யூ சொல்லுங்க சார். எக்ஸோட வேல்யூ 0 0. எக்ஸோட வேல்யூ 0. ஐயோ 3 3 6 6. அத்விதா? நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் சார், நீங்க அதுக்குள்ளேயே சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. நீங்க அந்த ஆன்சர் போட்டு சொல்லுங்க. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. அப்பதான் Okay. யாருக்கு என்ன பண்ணீங்க தெரியாது. இன்னொன்னு மேக்னா சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஆன்சர் ஏன் சார்? சொல்றேன் சார். ஆஹா, அத டைப் பண்ணி பண்றது. அப்படி சொன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஆன்சரை வந்து கேட்டு சொன்னாங்க கூட நீங்க சொல்லலாம். டைப் பண்ணிட்டீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்கன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அனுப்பும்போது எனக்கு பர்சனலுக்கு அனுப்பணும், நீங்க பாட்டு குரூப்ல அனுப்பிச்சிடக்கூடாது. சரி சார். இது எங்க சார் சாட்? இங்க இருக்கு. சாட் பாக்ஸ் இருக்கும் பாருங்க. சரி இல்ல நான் எப்படி சார் அனுப்புவேன்? ஆன்சர் மட்டும். பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கா, அது பக்கத்துல பாருங்க, சாட் இருக்கு பாருங்க. ஆமா. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓபன் பண்ணி வச்சுக்க. அந்த விண்டோ எப்போ ஓபன் பண்ணி வச்சுங்க. அதுல மெசேஜ் டைப் பண்ணுவீங்களா, அதுக்கு மேல பாருங்க என்ன இருக்கும், மீட் குரூப்பிங் சாட். சாட்னு இருக்குல்ல. send to போயிட்டு அந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பணும். ஆமா, புல்செல்ஸ் லேர்னிங் பாக்ஸ், அதுல வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே சார். டக்குன்னு நம்பர் அடிச்சு டக்குன்னு என்ன பண்ணுங்க, சென்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். டக்குன்னு அனுப்பணும்னு ஒரு விஷயம் சார். ஆமா. பட் இது சாட் வந்தா அவங்களோட ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. ஒன்னெல்லாம் தெரியும் ம், ஓகேங்களா சார். சொல்லுங்க சார். நீங்க சார்? சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு 6ன்னு சொல்லியிருக்காங்க மேக்னா. நீங்க சொல்லுங்கம்மா, 0ன்னு போட்டா என்ன வரும் அத்விதா? அப்படியே சொல்லுங்க, இந்த கொஸ்டின் மட்டும் அப்படியே சொல்லுங்க. நானும் போட்டு பார்த்தேன் சார், எனக்கு ஒரு 6 தான் சார் வந்துச்சு. அப்போ வந்து இப்ப மேக்னா சொன்ன 6 மைண்ட்ல வச்சுட்டு 6 வராது. என்ன வரும்? 5. 5ஆ? ஒரு நிமிஷம். அந்த 6 மைண்ட்ல இல்லாம ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க அவங்க சொன்னத மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா நீங்க தவறான மேக்னா. இதுக்கு ஆன்சர் வந்து தப்பு. நீங்க கொடுத்த ஆன்சர் சரியான ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே சார். 5 ஒரு நிமிஷம் சாட் பார்க்கலாம் யார் இந்த கொஸ்டின் கரெக்டா டைப் பண்றீங்க. என்ன போட்டுருக்க? சமையல் போட்டுருக்கு. இல்லம்மா, இல்ல ரெண்டு பேரும் ஆன்சர் தவறுதான். இல்லையா சார்? எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? Of course. 4/0 என்ன அர்த்தம்? சார் 0 0 ஆ 0 4/0 னா 0 இல்ல சார். இன்ஃபினிட்டி. சார் அப்புறம் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல ஆன்சர் வந்துருக்கேன் சார். Questions என்னோட wrong. செகண்ட் ஆன்சர் 0 தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க. 4/0 அப்படின்னா இதுக்கு என்ன அப்படின்னா ஆன்சரு, ஒரு நம்பரை வந்து 0வால டிவைட் பண்ணும்போது அது 0ன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப 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 ஸ்மால், வெரி வெரி ஸ்மால் நம்பர். Sir, questions wrong then. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? Questions ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். அப்ப ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரால ஒரு நம்பரை டிவைட் பண்றோம்னா the result will be very very high. உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 கோடியில ஒண்ணு போச்சுன்னா தட் இஸ் கால்டு 1000 கோடி தான். மாற்றமா எதுவும் புதுசா வரப்போது கிடையாது. அப்ப 2 into அந்த 1000 கோடி என்ன வரும்? திரும்பவும் அது 1000 கோடியோ எத்தனை லட்சம் கோடியோ வச்சுன்னா அது ஒண்ணு, அது பெரிய நம்பர் தான் வரும். ஸோ ரிசல்ட் வில் பி இன்ஃபினிட்டின்னு போகும். answer. நாட் டிஃபைன்டு. இதுக்கு பேர் நாட் டிஃபைன்டு. இதனுடைய வேல்யூ எஸ்டிமேட்டே பண்ண முடியும், அப்படி ஒரு வேல்யூ அது. Sir, the question is wrong. நாட் ராங். அப்படி எடுத்துக்க வேண்டாம். நீங்க இதுக்கு ஸ்டெப்ஸ் போடணும். நீங்க எப்படி அப்புறம் ஆன்சர் மட்டும் எப்படி நீங்க வந்து 6ன்னு சொன்னீங்க? Sir, ஏன்னா 4/0 - 1 into 2 0 அடிக்கல. ஓகே, சரி, இந்த கொஸ்டின் விட்டுருங்க. இப்போ
நான் வேற சரி இந்த இந்த ஜீரோ விட்டுருங்க, நான் அதுக்கு பதிலா வேற கொடுக்குறேன். இன்கேஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 2, சாட் பாக்ஸ்ல போடுங்க. எக்ஸோட வேல்யூ 2, தென் ஒயோட வேல்யூ ஓ எஸ்மா. நினைச்சேன் மேக்னா பண்ணிடுவாங்கன்னு, அதே மாதிரி மேக்னா பண்ணிட்டாங்க, கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சார் எனக்கு நானும் போட்டுட்டேன் சார். அனுப்பிச்சுடுங்கம்மா. ராங்மா. ராங். என்ன சார் நான் ராங்கா? இல்ல இல்ல, அத்விதா ஆன்சர் ராங். உங்களுக்கு மார்க் கொடுத்துட்டேன். ஓ எப்படி சார்? அதாவதுமா இங்க 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4/2னா 2ன்னு வருமா அத்விதா? இப்போ 2ஆ? நீங்க வெளியே இருக்க 2 வந்து நீங்க அந்த எக்ஸை நீங்க 2ஆ தான் எடுக்கிறீங்களா சார்? சார் நான் எக்ஸ்பிளைன் 4/2னா என்னம்மா வரும்? 4/2னா 2 தானம்மா. 2 - 1 1மா. 1 × 2 2 தானம்மா ஆன்சர். புரிஞ்சுதா இல்லையா அத்விதா? அந்த எக்ஸோட வேல்யூ 2ஆ சார்? ஆமா, எக்ஸ் இப்ப என்ன போட்டிருக்கேன்? எக்ஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துருக்கேன். அப்ப எக்ஸுக்கு 2 போட்டீங்கன்னா 4/2னா 2 ஆன்சர் இங்க. அப்புறம் 2 - 1னா 1. 1 × 2 முன்னாடி 2 இருக்குல்ல, மல்டிபிள் ஆகுது இல்ல. 2 × 1 2. கிளியரா இல்லையா? ஓகே சார், புரியுது சார். புரிஞ்சுதா இல்லைங்களாம்மா? புரியல சார். அத்விதா நீங்க கேட்கணும். புரியுது சார், எங்க அம்மா தான் சார் இப்படி சொல்றாங்க. சரி, அப்போ புரியுதுன்னா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை எக்ஸுக்கு வந்து 4ன்னு கொடுத்தா என்ன வரும்? ஒய் வேல்யூ சாட் பாக்ஸ்ல போடுங்க. வெரி குட் மேக்னா. என்னது? மேன் அனுப்பிச்சிட்டாங்க, கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க தப்புமா உங்க ஆன்சர். ம். 4/4 என்ன வரும்? எக்ஸ் பை 60. 4. ஓ 1 - 1 is 0, 2 into 0 is 4/4 ஒண்ணு இல்லம்மா அத்விதா. 4/4 1 - 1 0. 1 - 1 is 0 0, தானே. 2 into 0 is 2. புரிஞ்சுதா இல்லையா அத்விதா? புரியுது சார். ஐயோ எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது சார். நோ நோ நோ, அப்படி இல்ல. ஸ்லோவா பண்ணினாவே வந்துடும், போக வந்துடும். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஆனா உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சார் இருந்துச்சு, ஒரு ஆ, 2 மினிட்ஸ் பிஃபோர் கூட இருந்துச்சு. இப்போ இந்த சம் போட்டோன்னே எங்களுக்கு போயிடுச்சு சார். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. முயற்சிங்கிறது பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 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 பிளேயர், நேஷனல் பிளேயர் நீங்க இப்படி நினைக்க கூடாதுமா. அது உங்களுக்கு அழகு. ஓகே சார். தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நீங்க இப்ப வரீங்க. அப்ப நான் உங்களுக்கு அதுக்கு தானே இருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்க. ஓகே ஓகே. ஒன் கேஸ் 1ன்னு வந்தா என்னமா வரும்? அத்விதா நீங்க ஆன்சர் பண்ணுங்க, 2 பேரும் பண்ணுங்க. சாய் பாஸ் போற இன்னும் பிரச்சனை இல்லை. 1ன்னு போட்டா என்ன வரும்? ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டே சொல்லுங்க அத்விதா. முதல் வேலை டிவிஷன் கரெக்டா போகணும், அவ்வளவுதான். அது டிவிஷன் கரெக்டா வந்துச்சுன்னா ஆன்சர் கிடைச்சு. பார்க்கலாம் யார் கரெக்டா அனுப்புறீங்க. ஒன். அத்விதா மேகனா அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க அனுப்பிச்சு வேண்டியது. ஒரு நிமிஷம் சார். நான் உங்களுக்கு இப்போ மார்க்கும் போட மாட்டேன். பார்க்கலாம். அத்விதா 2 ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஒரு ஆன்சர் தான், அது எந்த ஆன்சர் சொல்லுங்க. ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா சார்? இருக்கட்டும். 4/x, எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன். அது சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 4/1 என்ன வரும்னு போட்டீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்த ஸ்டெப் அழகா போட்டுருங்க.
இப்போ நான் 1 வெளியே போட்டு 4 உள்ள போட்டுக்கேன் சார். ஸோ 4 4 4 1 என்ன ஒரு ஆன்சர்? 4/1 என்ன ஆன்சர் வரும்? 4/2 2. டிவிஷன் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் சார். மேல 4 கீழே 2 என்ன அர்த்தம்? 2 இருக்கு. 2. அப்போ 4/1 என்ன அர்த்தம்? ரிசல்ட் 1 1 4 1 இருக்குமா? மீனிங் என்ன? 4/1 என்ன அர்த்தம்? 4ல எத்தனை 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க என்னாச்சு? 4ல எத்தனை 2 இருக்கு? 2 2 இருக்கு. அந்த மாதிரி 4ல எத்தனை 1 இருக்கு? 4 4/1னா 4. அது முதல்ல கிளியரா இருக்கணும் நீங்க. இப்ப சொல்லுங்க ஆன்சர். தப்பா சார்? இப்ப அமிச்சிட்டீங்களா? மறுபடியும் அமிச்சிட்டீங்களா? அவ்வளவுதானா? ஆமா சார், தப்பு தானே சார்? தப்புதானம்மா? புரியல. தப்புதான். 4 இந்த 4x-க்கு 4 போட்டீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ண மாட்டேங்கிறீங்களே. சார் என்னோட ஆன்சர் ரிவ்யூ பண்ணீங்களா சார்? இல்ல, அவரோட ஆன்சர் ரிவீல் பண்ணுங்க சார். முதல்ல நீங்க சொல்லுங்கம்மா. 4க்கு அப்புறம் இந்த -1 இருக்கு, முன்னாடி 2 இருக்கு. என்ன ரிசல்ட் வரும்? ஏன் இது உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது? 4 -1 என்னமா வரும் அத்விதா? 4 - 1 3 சார். 2 × 3 என்ன வரும்? 6. இது என்ன ஒரு கஷ்டம் இருக்குன்னு நான் கேக்குறேன். ஓ, ஓகே சார். இதுல என்ன பிரச்சனை? உங்களுடைய மைண்ட் செட் தான் பிரச்சனையே. சம்மு பிரச்சனை கிடையாது. உங்க மைண்ட் செட்ல என்னால இது போட முடியாதுங்கிற எண்ணத்தை நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்க பாத்தியா, அதுதான் பெரிய பிரச்சனை. நான் மேத்ஸ்ல வீக்குன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்கலாம். இல்ல சார், முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த சம் எனக்கு இன்னும் எத்தனை சொல்லி கொடுத்தாலும் புரிய அப்படி முடியும். கிடையாதும்மா, அப்படி கிடையாது. உங்களுக்கு இப்போ எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அது என்ன பண்ணும்? சார் எனக்கு இந்த டிவிஷன்லயே கொஞ்சம் டவுட் இருக்கு சார், அது கேட்டணும். நீங்க ஓகே சார். கேட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். இப்ப நானே ஓனை கண்டுபிடிச்சு பண்றதை விட நீங்களும் அந்த கேட்கணும். பாருங்க, 4/1னா 4 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவிஷன்ல நீங்க கிளியர் ஆகல. ஓகேவா? சரி, இப்ப இன்னொரு இது கொடுக்குறேன் நான் இதுலயே. சரி, ஆன்சர் உங்க ஆன்சர் 6 கரெக்ட் தான். இப்பதானே போட்டீங்க 6, முன்னாடி தப்பா தானே சொன்னீங்க. இல்ல சார், நான் வந்து போட்டேன் ரெண்டுமே எனக்கு ஆன்சரா வந்துச்சு. எது போடணும்னு தெரியல. அப்படி சரி, பார்க்கலாம். ஓகே சார். லாஸ்டா வேற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். -3 சார் அது? 4x - 3 y is equal to 3 into 4x minus 3. அத்விதா, புரிஞ்சுதா கொஸ்டின்? சார், இப்போ அந்த எக்ஸோட இப்போ நீங்க சொல்ற நம்பரோட இன்டூ பண்ணணுமா சார்? இன்டூ, அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் மைனஸ், அதுக்கப்புறம் அந்த அந்த மைனஸ் பண்ண ஆன்சரோட இன்டூ 3. ஆமா, இந்த மாதிரி கேட்டுக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். ஓகே சார். சரி, போலாமா? போலாம் சார். ரியலான காம்படிஷன் நினைக்கிறேன். 0 y x 0 then y சாட் பாக்ஸ்ல போடுங்க. x is 0. ஓகே. மேக்னா ஆன்சர் பண்ணிட்டீங்க. தென் வாட் அபவுட் அத்விதா? அத்விதா புரிஞ்சுதா இல்லையாமா? புரிஞ்சுது சார், பட் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த பக்கம் உங்க ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க, நானும் இவ்வளவு ஃப்ரீயா உங்ககிட்ட பேசுறேன். அப்படி இருந்தும் ஏன் நீங்க இந்த மாதிரி தயக்கப்படுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. எதுவும் ஆகாது, யூ ஜஸ்ட் லேர்னிங். அப்படி இல்ல, அது தப்புனா எனக்கு இன்னொரு ஆன்சர் இருக்கு சார். நான் கேக்குறது என்னன்னா, ஒரு ஆன்சர் கொடு. 4 × 0 பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும்.
அந்த ஆன்சர்ல இருந்து என்ன பண்றீங்க, இந்த 3 மைனஸ் பண்றீங்க, அந்த ஆன்சரோட 3 மல்டி பண்ணீங்க. தான் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் நல்லா. அதுதானே செய்ய போறீங்க. அப்ப 4 இன்ட்டு 0 தெரியணும். அப்புறம் அந்த வேல்யூ இருந்து நீங்க செப்பரேட் பண்ணும்போது ரிசல்ட் உங்களுக்கு தெரியணும். சார் இப்போ நான் உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல ஆன்சர் போட்டிருக்கேன். ராங் ஆன்சர். அதனால தான் நான் இவ்வளவு இதை சொல்றேன். ஏன் உங்களுக்கு இப்ப எங்க பிரச்சனை? மல்டிபிளிகேஷன்லயே பிரச்சனை இருக்குது, ஒரு செப்பரேஷன் நிமிஷம் பிரச்சனை இருக்குது. ஒரு நிமிஷம் சார். 4 இன்ட்டு 0 என்னம்மா அத்விதா? 4. 4 இன்ட்டு 0 4. அங்கேயும் நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் 4 into 0 0 தான் சார் போட்டேன். ஆமாம்மா, 4 இன்ட்டு 0 0 ரைட்டு. பட் ஃபைனல் ஆன்சர் 0 கிடையாது. 4 இன்ட்டு எக்ஸ் தானே 0, 4 இன்ட்டு 0 தானே 0. தென் -3 இருக்கு. ஏமா? ஒரு நிமிஷம் சார். அப்புறம் 0 -3 போட்டா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் இங்க போடணும். அதுக்கப்புறம் தான் மல்டி பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும் ஒயோட வேல்யூ. நீ 4 இன்ட்டு 0 மட்டும் போட்டுட்டு அதுதான் எனக்கு ஆன்சர்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார் இப்போ ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ -3 into 3னா இப்போ எது சார் பெரிய நம்பர்? அப்போ எதுக்கு பெரிய நம்பர் போறீங்க? இது மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷன்ல பெரிய நம்பர் சின்ன நம்பர்லாம் கிடையாது. Just multiply it and add the 3 sign. into 3 9. இது பிளஸ் நம்பர், மைனஸ் நம்பர். அப்போ -9 அவ்வளவுதான் ஆன்சர். Plus into minus is minus. So minus. தயவு செய்து புரியலன்னா கேளுங்க. ஓகே சார். உங்களுக்கு மல்டிபிளிகேஷனே வரல அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனை. இப்ப நீங்க என்ன பண்ணணும், மல்டிபிளிகேஷன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணணும், நீங்க போட்டு போட்டு பார்க்கணும். இங்கதான் இங்க பிரச்சனை. கண்டுபிடிச்சாச்சு, புரியுதா? நீங்க மல்டிபிளிகேஷன்ல பிரச்சனை இருக்குது, சப்ராக்ஷன்ல பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா போட்டுடலாம், பெரிய விஷயம் கிடையாது. சரி, இன்னொரு சார் எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு. சொல்லுங்க. சார் இந்த கிளாஸ்ல இருந்து மார்க் போடாம அவ எல்லாமே தயாரானதுக்கு அப்புறம் நம்ம மார்க் போட்டா ஈஸியா இருக்கும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. நான் தான் பெருசா நான் எடுத்து கரெக்டா காம்படிஷன் மாதிரி இருக்கும். கண்டிப்பா நான் தான் எனக்கு மட்டும் மார்க் அவளுக்கு மார்க் இல்ல, இல்ல அவளுக்கு மட்டும் மார்க் எனக்கு. கரெக்ட் கரெக்ட் மை டியர், கரெக்ட் கரெக்ட். சரி, both of Okay, us are Advita. good. அப்ப மார்க் போடலாம். இப்போ மார்க் வேண்டாம், ஜஸ்ட் சொல்லுங்க அத்விதா. 2 பேரும் ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ 1ன்னா என்ன வரும் அத்விதா? உங்களால போட முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. போடுங்க பார்க்கலாம். அத்விதா. போட்டுட்டு இருக்கேன் சார். சார் நான் முடிச்சிட்டேன். அது பார்த்துட்டோமா, சாட் பாக்ஸ் ஓப்பன்லேயே தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கோல்டன், அதோட பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட வச்சுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை நீங்க மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கணும். இது பயன்படுத்தி இந்த 1 மந்த்ல ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணிடலாம், நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஃபவுண்டேஷனுக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. வெரி குட் ராகண்ணா, வெரி குட், வெரி குட் அத்விதா. ஓகே சார். அவ்வளவுதான், ஆன்சர் பண்ணிட்டாங்க. 3 into 4 into 1 4, 4 minus 3 1, then 3 into 1 3. அப்படிதானே போட்டீங்க? ஆமா சார். வெரி குட் ராகண்ணா, வெரி குட், வெரி குட். எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதனால தான் நான் டைம் ஆனாலும் விடாம நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் நான். சரியா? ஓகே சார். லாஸ்ட் கொஸ்டின், இதையும் பண்ணிருங்க நீங்க. வேல்யூ 2. சரி சார். எக்ஸோட வேல்யூ 2மா? ஓகே சார். சார்
ஹலோ எஸ்மா. சார் நான் ஆன்சர் போட்டிருக்கேன் அது கரெக்டா? எஸ், யூ போத் ஆர் கரெக்ட். ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. சூப்பர். இல்ல சார் நான் நீங்க கொஸ்டின் கேட்ட போதே ஆன்சர் பண்ணிட்டேன் சார். இல்ல இல்ல, அவங்களும் ஒட்டுக்கு உடனே பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே 11:13 தான் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்மா, அவ்வளவுதான். இப்ப எங்க போச்சு சொல்லுங்க, அந்த எங்க முகத்தை காட்டுங்க. இப்போ முக தெளிவாயிடுச்சா? அத்விதா, நான் எஸ் சார். இவ்வளவு நேரம் உங்க முகத்தை என்னால பார்க்க முடியல, அதனால தான் நான் என்ன பண்ணேன், அப்படியே உங்களுக்கு தூரத்துல தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கீங்களா?